அதிகாரத்தை பகிர்ந்து நாட்டை ஐக்கியப்படுத்துவோம் அமைப்பு இன்று முற்பகல் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இங்கு கருத்து தெரிவித்த அந்த அமைப்பின் பிரதிநிதிகள், ஒரு நபரை தடுத்து வைக்க 48 மணித்தியாலங்கள் தேவையாம். அதன் பின்னரே வழக்கு தொடரப்படும். அவ்வாறென்றால் அவரை கொலை செய்யவே போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கின்றனர். ஏன் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மேலதிக கால அவகாசத்தை பெற்றுக் கொள்ள முடியாது? ஏன் அவ்வாறு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியாது? என்றாவது ஒரு நாள் இதற்கு வாக்களித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டி ஏற்படும். அவர்களும் 48 மணித்தியாலங்களாக போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்படுவார்கள் என்பதையும் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். யார் தவறிழைப்பது? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இல்லாவிடின் கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள். கொள்ளையடிப்பது யார்? கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள். ஒன்றாக தாக்க முடியுமானால் அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி வழங்கப்படும். நாட்டு மக்களை வீதிக்கு இறங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அரசாங்கத்தில் உலக ரீதியில் பார்ப்போமானால் குற்றவாளிகள் அதிகம் காணப்படுகின்றனர். இந்த நாட்டில் கடந்த நாட்களில் இடம்பெற்ற ஆட்கொலைகள், பாதாள உலக கோஷ்டி, போதைப் பொருள் போன்ற சட்டவிரோத செயல்களை பார்ப்போமானால் 190% அரசாங்கத்தை சார்ந்தவர்கள். பிரதேச சபையின் உறுப்பினர், இலாவடி நகரசபை உறுப்பினர், அமைச்சர்கள் போன்றோரின் ஆதரவாளர்களை தொடர்பு பட்டுள்ளனர். அரசாங்கம் தற்போது புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்துவதை விடுத்து தம்மை சார்ந்தவர்களையும் ஆதரவாளர்களையும் சரி செய்து கொள்ளுமாறு மிகவும் பண்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.